வணக்கங்க. ஓரமாக போய்கிட்டு இருந்த ஓராங் மீனாவை கூப்பிட்டு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி கொடுத்து நடு வீட்டில் உட்கார வைக்கிறது எவ்வளோ பெரிய பாயாவோ, அதை விட பாயாவான 2 விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க. நீ எதை அதிகம் பார்க்கிறாயோ, கேட்கிறாயோ, நினைக்கிறாயோ, நீ அதுவாகவே மாறுகிறாய்ன்னு அந்த ஆண்டவனே இறங்கி வந்து அறிவுரை சொன்னாலும் சில மங்குஸ்தீன் மூளைகளுக்கு ஏறவே ஏறாதுங்க. நாம தான் அடாவடி அனாகொண்டா வச்ச பட்டா தானே திருந்துவோம். சூசா வராங்க. ஒரு விஷயம் நினைப்பில் வச்சுக்கோங்க. எந்த நேரமும் நம்ம வீட்டில் கெட்ட விஷயங்களே பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோமா அந்த வீடு சியால் பிடிச்ச வீடாக மாறிடுங்க. அதே போல் எந்த நேரமும் நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு சிம்பத்தி தேடி நம்மக்கிட்ட காரியத்தை சாதிச்சுக்கிற உருப்படாத உடம்புகளை நம்ம பக்கத்தில் வச்சுருந்தோமா நம்ம நிலமை காஞ்சி போன கடுவுகிற மாதிரி ஆயிருங்க. பாயாலோ, உங்கள் வீட்டில் நல்ல அலைகள், அதாவது நல்ல வைப்ரேஷன் பரவணுமா, ஊதுபத்தி சாம்பிராண்டி ஏற்றுறது, ஓமம் வளர்க்குறது, இதெல்லாம் 2வது தாங்க. முதல்ல சீரியல் பார்க்கறது நிப்பாட்டுங்க. அந்த சீரியலில் நடிக்கிறவங்க கூட எல்லா எபிசோடும் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் நம்ம மணியானா போதும் டான்னு ஆன்னு வாயை பழந்துக்கிட்டு டிவி முன்னாடி போய் உட்காடுறது. பெரிய சீரியல் செங்கமலம் மாதிரி. ஒரு ஆன்மீக சீரியல் பார்க்குறீங்களா, பரவாயில்லைங்க, மனசு பக்குவமாகும். எந்த நேரமும் சண்டை, பிரச்சனை, அழுக இதையே பார்த்துக்கிட்டு இருந்தா வீடு சுடுகாடா மாறிடுங்க. தராபாய் ஓ, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, இப்படின்னு பிரச்சனைகளையே டைம் டேபிள் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அப்பால் வராங்க மசாலா. இதையே அன்னாடம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்முடைய எண்ணெய் அலைகள் கெட்டு கன்றாவியாக கிடக்காதுங்க. இதை நம்ம வீடு முழுக்க பரவ விட்டுருவோம். பத்தாததுக்கு நம்ம வீட்டில் வளர்கிற குழந்தைகளுக்கும் இன்டைரக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவோம். அவங்களும் கெட்டு சின்ன பண்ணமாக போகணும்னு. பாங்க சொன்னா கேளுங்க. டெகேல் பிடிச்ச ட்ரக்கூலா மாதிரி நடந்துக்காதீங்க. இவன் பொண்டாட்டி அவன் கூட, அவன் பொண்டாட்டி இவன் கூட, இதையெல்லாம் பார்த்து பழகுனா அடுத்த தலைமுறையினர் அருவருப்பான வாழ்க்கையை வாழ மாட்டாங்களா? நல்ல விஷயங்களை பார்க்க சொன்னா நாசமா போற விஷயங்களை பார்க்கறது. அழிஞ்சு போ அவ்வளோ ஆசை. சீரியல்ல வர்ற 40 கலைஞர்கள் நல்லா இருக்கணும்னா 40,000 குடும்பம் அழிஞ்சா தப்பே கிடையாது. அந்த மாதிரினே ஏதாவது லோயா புருவ மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க, மண்டையிலே கூட்டுவேன். இப்போ 2வது விஷயத்த பார்ப்போம். இதே போல தாங்க நம்ம கிட்ட பழகிற ஆளுங்க கிட்டையும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுங்க. சில பேர் அவங்க மனக்குமுறலை வெளிப்படுத்துறதுக்கு ஆள் இல்லாம நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. இவங்களுக்கு ஆறுதலா சில வார்த்தைகள் சொல்றது தப்பே கிடையாதுங்க. ஆனா ஒரு சில காத்து சேட்டிங்க இருக்கு பாருங்க, நம்ம கூடவே இருந்து காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு டிராமாவா போட்டு தள்ளும். அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, அண்ணன் சரியில்லை, அக்கா சரியில்லை, புருஷன் இல்லைனா பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, வீடு கட்ட வந்த பையா சரியில்லை, கோயிலில் இருக்கிற ஐயா சரியில்லைன்னு எல்லாத்த பற்றியும் குறை சொல்லலாம். நம்மளை பற்றியும் நைஸாக பின்னாடி குறை சொல்லிட்டு ஓடி போயிடும். இதெல்லாம் நெகட்டிவிட்டியை நெய்யுருண்டையில் கலந்து நமக்கே ஊட்டி விட்டு போயிடுங்க. ஹந்துங்க. உடம்பை மட்டும் சுத்தமாக வச்சுருந்தா பத்தாதுங்க. நம்முடைய மனசையும் ஆன்மாவையும் எந்த நேரமும் சுத்தமாகவே வச்சுக்கணுங்க. அதுக்கு ஒரு சில விஷயங்களை, ஒரு சில மனிதர்களை நம்ம லைஃப்பில் மசோ கொடுக்காம பார்த்துக்கணுங்க. கவனமாக இருந்தும் பிரச்சனை நம்மளை தேடி வருதுன்னா நேரம் சரியில்லைன்னு சொல்லலாம். ஆனால் நம்மளே தானாக போய் வம்ப விலை கொடுத்து வாங்கணுமா, அதுக்கு பேர் சாதாரண கொழுப்பு இல்லைங்க. அதான். ஓய், நீங்கள் வேற மரண கொழுப்புன்னு சொல்ல வந்தலாம். நன்றி.